கும்பராசி பொறுத்தளவு சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. நான் எல்லாருக்காகவும் வாழறேன், நான் எல்லாருக்காகவும் எல்லாம் செய்யறேன், நான் எல்லாருக்காகவும் எல்லா விஷயமும் நான் பண்றேன். எனக்காக யார் இருக்கா? எனக்காக எல்லாருக்காகவும் வாடுறேன், எல்லாருக்காகவும் எல்லாம் செய்யறேன், பண்றேன். உண்மையிலேயே இந்த கும்பராசி இறைவனை தேடி ஆன்மா பயணத்துல இந்த நான் சொன்ன வார்த்தை தவறாக இருந்தால் நீங்க கேளுங்க. ஆனா இது உண்மையான வார்த்தை. நான் எல்லாருக்காகவும் எல்லாமே செய்யறேன். இந்த ராசியில நான் பிறந்திருக்கேன், நான் ஓரளவுக்கு என்னுடைய சில விஷயங்கள்லாம் எனக்கு நல்லபடியா வரணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சு நம்ம போகணும். அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த சித்தரை வழிபாடு செய்தால், அந்த கும்பம் ஆன்மா அவரை வழிபட்டால் மனக்குழப்பம் குறையும், உள்ளத்தில் அமைதி கிடைக்கும், ஆன்மீக பாதை தெளிவாக இருக்கும், எல்லாமே சிறப்பா இருக்கும். புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா மனித நேயம், உதவி மனம், பெரிய சிந்தனை எல்லாமே. பாவம் என்ன? தனிமை, உணர்ச்சி விலகல், தன்னை புறக்கணித்தல். இதை யாரும் உணராத போது, அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை புறக்கணித்தல், இவங்களை யாரும் நீ வேண்டான்னு சொல்லிட்டா வேண்டாம், வேண்டானா தன்னை புறக்கணித்தல், வேண்டானா வேண்டாம்னு சொல்றாங்களே அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா வந்து ஒரு இறைவனை தேடி நம்ம போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மா எப்படி போகிறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம், ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதீதமாக இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன். முக்கியமாக அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்? சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படியே இந்த ஆன்மா இப்படியே அந்த உயிரோடு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது? எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்களை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன, இந்த ஆன்மா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசுல இவங்களுக்கு வந்து அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசுல இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசுல இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க, இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது கும்பம் ராசி இறைவனை தேடி ஆன்மா பயணம், அதாவது உலகத்தை காப்பாற்றி தன்னை தேடும் ஆன்மாவின் பயணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கும்பராசி பொறுத்தளவு சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. நான் எல்லாருக்காகவும் வாழறேன், நான் எல்லாருக்காகவும் எல்லாம் செய்யறேன், நான் எல்லாருக்காகவும் எல்லா விஷயமும் நான் பண்றேன். எனக்காக யார் இருக்கா? எனக்காக யார்? ரொம்ப மனைவியாக இருந்தாலுமே சில நேரங்களில் துரோகம் செய்யக்கூடிய மனைவியாக அமையும். விட்டு போயிடுறது, கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பான், கஷ்டப்பட்டு தான் பார்ப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் மனைவியும் புரிஞ்சுக்காது, கூட பிறந்தவங்களும் சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதனால தான் அவன் மனசுக்குள்ளே கேட்குற கேள்வி, நான் எல்லாருக்காகவும் வாடுறேன், எல்லாருக்காகவும் எல்லாம் செய்கிறேன், பண்ணுறேன். உண்மையிலேயே இந்த கும்பராசி இறைவனை தேடி ஆன்மா பயணத்தில் இந்த நான் சொன்ன வார்த்தை தவறாக இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஆனால் இது உண்மையான வார்த்தை. நான் எல்லாருக்காகவும் எல்லாமே செய்கிறேன், எனக்காக யார் இருக்கா? அவ்வளோ ஒரே கேள்வி அவங்க மனசுக்குள்ளே கேட்குறது ஒன்று. அந்த கேள்வியை தான் அவங்க உள்ளுக்குள்ளே இதாக இருக்குது. ஆனால் இவங்க அதிகமாக வழிபாடுறது, கும்பராசி அதிகமாக வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவபெருமான், பைரவர், அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கருப்பண்ண சாமி, மதுரை வீரன், அந்த மாதிரி வழிபாடு பண்ணக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கும்பம் ஆன்மா வந்து மனிதநேயம், சுதந்திர சிந்தனை, தனி தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இறைவன் அருள் வந்தால் உலகம் உள்ளமாகும், சேவை தியானமாகும், சிந்தனை ஞானமாகும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். அதே போல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வழி அப்படின்னு சொல்லும்போது, இந்த ராசியில் நான் பிறந்திருக்கேன், நான் ஓரளவுக்கு என்னுடைய சில விஷயங்கள்லாம் எனக்கு நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொன்னால் சுந்தரானந்தர் அப்படின்னு பேர், சுந்தரானந்தர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சித்தர் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர். இந்த ராசிக்கு, இந்த கும்ப ராசிக்கு அந்த சுந்தரானந்தர் அப்படிங்கிற அந்த அதாவது வந்து ஒரு ஆன்மீக ஒரு சில விஷயத்தை உணர்த்திய சித்தர்
அந்த சித்தர். அது மதுரையில தான் இருக்கு. ஆனா அந்த இடத்த கண்டுபிடிச்சு நம்ம போகணும். அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த சித்தரை வழிபாடு செய்தால், அந்த கும்பம் ஆன்மா அவரை வழிபட்டால் மனக்குழப்பம் குறையும், உள்ளத்தில் அமைதி கிடைக்கும், ஆன்மீக பாதை தெளிவாக இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கும். புண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேயம், உதவி மனம், பெரிய சிந்தனை எல்லாமே. பாவம் என்ன? தனிமை, உணர்ச்சி விலகல், தன்னை புறக்கணித்தல். இதை யாரும் உணராத போது, அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை புறக்கணித்தல், இவங்களை யாரும் நீ வேண்டான்னு சொல்லிட்டா வேண்டாம், வேண்டானா தன்னை புறக்கணித்தல், வேண்டானா வேண்டாம்னு சொல்றாங்களே அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதனால இவங்களுக்கு 30 வயசுலேருந்து ஞானம் பிறக்கும். சில பேருக்கு 30 வயசுல 40 வயசுல உங்களுக்கு அந்த ஞானம் பிறக்கிறது அப்படிங்கிறது உண்டு. ஆனா இந்த இவங்களுக்கு அந்த ஞானம் பிறக்கிறதுங்கிறது எப்போ இவங்களுக்கு உணர்வாங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில பல கேள்விகள் வரும்போது தான் அதை உணர்வாங்க. ஆஹா, அப்பதான் வாழ்க்கையில பல கேள்விகள் வரும்போது தான் தெரியும். தனிமை உணர்வு, நண்பர்கள் விலகல், உற்ற நண்பர்கள் கூட உன் மேல பெரிய ஒரு சுமையை சுமத்திட்டு போயிடுவோம். ஸோ அப்பதான் உனக்கு புரியும், உன்னிடம் கொண்டு வரும். அதனால தான் அப்பதான் உன்னிடம் அந்த கொண்டு வரும் அப்படின்னு சொல்லு. தனிமை அதிகமாகும் போது நான் யார் என்ற கேள்வி வரும்போது தான் இறைவன் வழிகாட்டும். அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கும். எப்பொழுதுமே நீ கும்பராசியில பிறந்திருக்குன்னு சொன்னா சோமவார பிரதோஷத்தை விட்டுறாரு. சோமவாரம்னு திங்கக்கிழமை பிரதோஷத்தை விட்டுறாரு. சிவ வழிபாடு பண்ணு, அன்னதானம் பண்ணு, அந்த நான் சொல்லிக்க ஒரு சுந்தரானந்தர் தியானம், அந்த அந்த இதுக்கு போய் தியானம் பண்ணு. உலகத்திற்காக வாழ்ந்த ஆன்மா ஒரு நாள் தன்னை தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதனால உலகத்துடன் ஒத்துழைத்து வாழ்வதே அறிவு. கும்பம் ஆன்மா இதை உணர்ந்தால் முழுவதும் அடையும். நீ வந்து என் வழி தனி வழியெல்லாம் போகக்கூடாது. நீ ஒரு சில விஷயத்துல எல்லாரையும் அனுசரித்து தான் போகணும், எல்லாரையும் அனுசரித்து கொண்டு தான் போகணும். ஒவ்வொருத்தரும் 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து தான். உன்னை வேண்டான்னு சொல்லுவாங்க, உன்னை வெறுப்பாங்க, உன்னை திட்டுவாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க, எல்லாமே தான் உன்னை பண்ணுவாங்க. ஆனால் நீ வந்து உன்னுடைய மனசு, உன்னுடைய சில நீ மெச்சூர்டு பர்சன் ஆகிட்டேன்னா அப்போ தான் உனக்கு அந்த ஞானம், அப்போ தான் உனக்கு சில விஷயங்கள்லாம் உனக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நீ வந்து பொறுமையாக தான் இருக்கணும். உன்னுடைய இறுதி உண்மை அப்படின்னு சொல்லும்போது, நீ எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிற முடியுமா? உலகத்தையே மாற்றணும்னு நினச்சா முடியாது. முதலில் என்னை மாற்ற வேண்டும். அதுதான் ஆன்மீக உயர்வு, அதுதான் ஆன்மீக உணர்வு அப்படின்னு சொல்லலாம். நீ உலகத்தையே மாற்றணும்னு நினச்சாலும் முடியாது. முதல்ல ஒன்று நீ மாற்றிக்கோ, அதுக்கப்புறமா நீ உலகத்தை பார்த்து அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தோட முக்கியமான விஷயமே இதுதான். அதுதான் வந்து அந்த கும்பராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம். இன்னொன்று, இவங்க எந்த அளவுக்கு சிவ வழிபாடும் பைரவர் வழிபாடும் ரொம்ப அதீதமாக பண்ணுறாங்களோ, அப்போ அந்த ஆன்மா அந்த விஷயத்தை வந்து கனவுல வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த நல்ல விஷயத்த கொடுக்குமா, கனவுல வந்து சொல்லுமா, ஒரு சில விஷயங்கள் கனவுல வந்து உணர்த்துமா கும்பராசிக்கு. அப்ப அது